அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சட்டத்தை சரித்து விடாதீர்கள் என்ற தலைப்பினூடாக சமூகத்தில் அலட்சியப்படுத்தப்படக்கூடிய அல்லது நடைமுறைப்படுத்துகிறோம் அதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தாமல் அதில் பொடுபோக்குத்தனம் காட்டப்படக்கூடிய ஒரு இபாதத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு மனிதர்களை அனுப்பியதில் இருந்து அவர்கள் மீது கடமையாக்கிய இபாதாக்களில் பிரதானமானது இரண்டு விடயம். ஒன்று தொழுகை, இரண்டாவது ஜகாத். தொழுகை என்பது தொடர்ச்சியாக வர்ற விடயம், ஜகாத் என்பது தொடர்ச்சியாக வர்ற விடயம். தொழுகை என்பது ரப்புக்கு மாத்திரம் செய்யப்படக்கூடிய ஒரு கடமை. ஜகாத்து வறியவர்களுக்குரிய உரிமையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சொத்துரிமையும் என்ற ஒரு அடிப்படை. இதை குர்ஆனின் அடிகளில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தொண்டு தொட்டு எல்லா நபிமார்களும் சொன்ன செய்தியில் ஒன்றாக தொட்டிலில் இருந்த ஒரு நபி பேசும்போது சொல்கிறார், அல்லாஹ் எனக்கு தந்த அவுசானி, அல்லாஹ் எனக்கு வசியத் செய்த சட்டத்தில் ஒன்றுதான் தொழுகை, அடுத்தது ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று தொட்டிலில் இருந்து கொண்டே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார். அப்ப ஜகாத் எங்களுக்கு மட்டும் உரியது என்று யாரும் யோசித்து விட வேண்டாம். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் வருகிறது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டு இருக்கிறது. முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா முதலாவது, தொழுகை நிலைநாட்டுதல் இரண்டாவது, ஜகாத்தை கொடுத்தல் மூன்றாவது, ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு பிடித்த நான்காவது, ஐந்தாவதாக ஹஜ் என்கின்ற கடமை, அதுக்கு சக்தி பெற்றவர்கள் முழுமைப்படுத்தலாம் அப்படின்னு குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது. இப்ப இந்த இடத்தில் மூன்றாவது இடமாக ஜகாத் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ஜகாத் என்றால் என்ன, அதை ஏன் இஸ்லாம் இவ்வளவு தூரம் வலியுறுத்தணும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு தெரிந்திருந்தாலும் ஆங்காங்கே சில செய்திகள், சில நிகழ்வுகள், சில ஆசைகள், சில தேவைகள், சில உலக இன்பங்கள் எங்களை ஆக்கிரமிக்கும் போது இந்த சைட்டை மறந்து விடுகிறோம், அல்லது அடுத்த வருஷம் பார்த்துக் கொள்ளலாம் என்று அதுக்கு நாங்கள் காலம் தாழ்த்தி விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்க்கும் போது தொழுகையை அல்லாஹ் எங்கெல்லாம் எங்களுக்கு மென்ஷன் பண்ணுவானோ அங்கெல்லாம் ஜகாத்தை சதக்காவை சேர்த்து மென்ஷன் பண்ணுவான். குறிப்பாக மனிதனுடைய பொருளாதாரம் அவருடைய கைகளில் இருந்து வெளியேறும் போது 4 அடிப்படையில் வெளியேற்றப்படுகிறது. முதலாவது ஜகாத் என்ற ஒரு பகுதி ஒதுக்கப்படுகிறது, இரண்டாவது சதக்கா என்ற ஒரு பகுதி ஒதுக்கப்படுகிறது, மூன்றாவது வீண் விரயம் என்ற ஒரு பகுதி ஒதுக்கப்படுகிறது, நான்காவது தன் தேவை என்ற ஒரு பகுதி ஒதுக்கப்படுகிறது. இதில் இஸ்லாம் 3 அடிப்படை ஆதரித்து ஒரு அடிப்படை வெறுக்கிறது. இந்த வீண் விரயம், வீண் விரயம் என்பது அல்லாஹ் சொல்கிறான், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் உறவுகள். அப்ப உங்களுடைய வீண் விரயம் எப்படி என்று உங்களுக்கு தான் தெரியும். 100 ரூபாய்க்குரிய சாப்பாடு போதுமெண்டா அதை 200 ரூபாயாக மாற்றிக் கொள்வது வீண் விரயம். 1 லட்சத்துக்குள் திருமணம் எடுக்கலாம் என்றால் அது 10 லட்சமாக மாற்றுவது வீண் விரயம். அப்ப நமது கெப்பாசிட்டி, நமது தேவையை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு வீண் விரய செலவு. அதை சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் ஜகாத் என்பது நமது பொருளாதாரத்தின் பெர்சன்டேஜை குறித்து வெளியாக்கப்படக்கூடிய ஒரு அடிப்படை. சதக்காவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கஜானாவுக்கு நான் சேர்த்து வைக்கிறது. ஜகாத் சதக்கா என்பது என் கஜானாவுக்கு நான் ஆல்ரெடி இப்போ டிபாசிட் பண்றது. இப்ப எவ்வளவு தூரம் நீங்க தர்மங்கள் டிபாசிட் பண்றீங்களோ அவைகள் அனைத்தும் பன்மடங்காக பெருக்கி உங்களுக்கு தரப்படும், உலகத்திலும் தரப்படும், மறுமையிலும் தரப்படும். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும்
ஜகாத் என்பது உங்களுக்கு திருப்பி தரப்படும் என்ற சட்டம் கிடையாது. ஜகாத் என்பது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்க செய்யும் இன்சூரன்ஸ். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஜகாத் இருக்குது, நீங்க முன்கூட்டி நீங்கள் செய்யக்கூடிய இன்சூரன்ஸ் தான் அது. அடுத்து தனக்காக செய்யக்கூடிய செலவு. தனக்காக செய்யக்கூடிய செலவு பொறுத்த வரைக்கும் அது கணக்கில் எடுக்கப்படாது. தன்னுடைய சாப்பாடு, தன்னுடைய உடுப்பு, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாகனம், இவைகள் எதுவும் கணக்கில் எடுக்கப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்திலிருந்து விசாரணைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடைய அவன் கட்டும் வீடு என்றார்கள். வீட்டுக்கு தான் ஜக்காத்தும் கிடையாது, வீட்டுக்கு தான் மறுமையில விசாரணையும் கிடையாது. அது தவிர மற்ற எல்லாத்துக்கும் விசாரணை உண்டு. இப்ப சில பேர் அவர்களுடைய கெபாசிட்டி ஒரு பகுதி இருக்கும். ஒரு 10 லட்சம் ரூபாய் வாகனம் அவங்க கெபாசிட்டி, 1 கோடி வாகனத்தை வாங்குவாங்க, 90 லட்சத்தை பினான்ஸ் போடுவாங்க. இது எல்லை மீறியது, இது வீண் விரயம், இது தம்பட்டம், இது பெருமை, இது நரகத்தின் வழிகாட்டல். இது ஒரு அடிப்படை. இப்ப இங்க நமக்கு தேவையான விஷயம் ஜகாத்து. இப்ப ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் இதை இஸ்லாம் வலியுறுத்துவது மட்டுமல்லாமல் கடுமையான வாசகத்தை பயன்படுத்துகிறது. ஜகாத்து என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சட்டம், அதை யாராலும் மாற்ற முடியாது. தொழுகை எப்படி அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சட்டமோ, நோன்பு எப்படி அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சட்டமோ, ஹஜ் எப்படி அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சட்டமோ, அதே போன்றுதான் இந்த ஜகாத்தும் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்ட சட்டமாகும். இதில் எங்களால் ஒன்றை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்ப ஜகாத் விடயத்தில் நம்ம அதிகமான பேர் அதை கணக்கெடுப்பது கிடையாது. ஏன் கணக்கெடுக்கிறோம் இல்லை தெரியுங்களா? 100 ரூபாயில 2 ரூபாய் 50% போனாலும் காசு போச்சே அப்படின்ற ஒரு மனசுக்கு ஒரு வலி ஒன்று வருகிறது. அவனுக்கு நிறைய வரும், அதெல்லாம் அவனுக்கு வழியாக விளங்காது. அல்லாஹு தஆலா ஒன்னும் இல்லாதவனாக இருக்கும் போது 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாயிலிருந்து 110 ஆக்கினா, 110 இருந்து 1000 ஆக்கினா, 1000 இருந்து 10,000 ஆக்கினா, 10,000 லட்சம் ஆக்கினா, லட்சத்தை கோடி ஆக்கினா, அப்படிலாம் கொடுத்துட்டு இருப்பான். இதெல்லாம் அப்படியே வரும், அதெல்லாம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வரும் வரைக்கும் பக்கம் நிரப்பிக்கொண்டே இருப்பான். இங்கிருந்து கிளம்பும் போது அதுல இருந்து கணக்கிட ஆரம்பிக்கிறான். இதுல இருந்து இவ்வளவு போயிட்டா இவ்வளவு நஷ்டம் ஆயிடுது, இவ்வளவு இவனுக்கு நான் கொடுக்கணுமா, இந்த தூரம் இவனுக்கு கொடுக்கணுமா, ஏன் நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனைய மனிதன் தனக்குள் உள்வாங்கிக் கொள்றான். அது காரணம் இருக்குதுங்க. மனிதனுடைய சிந்தனையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சேகரிக்கும் என்பது மனிதனுடைய இயற்கையான குணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுவர்க்கம் சம்பந்தமா ஒரு செய்தியை சொல்றாங்க. இப்படி சஹாபா உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. மறுமையில சுவர்க்கத்துல ஒரு மனிதன் இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பானா. அல்லாஹ் கேட்பான், ஏன்டா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற? யாரெல்லாம் நான் விவசாயம் செய்யணும் அப்படின்னு வானா. சுவர்க்கத்துல வைத்தும் இந்த வயல் வேலை செய்யறதுக்கு எல்லாம் ஆசைப்படுவானா? ஆனா ஆசைப்படுற சமூகம் இருக்கும். விவசாயம் செய்ய ஆசைப்படுவானா? விவசாயம் செய்யற மனுஷனுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பா, சரி நீ செஞ்சிக்க. இவன் தானியம் தரப்படி வீசிட்டு போவானா? வீசிட்டு போற திரும்பி பார்ப்பானா, எல்லாம் மலைகள் மாதிரி அறுவடைக்கு ரெடி ஆயிரும். ஒரு செகண்ட் அறுவடைக்கு ரெடி ஆயிரும். அப்ப அதை அறுத்து போட்டு திரும்பி உட்கார்ந்துட்டு இருப்பான, என்ன பண்றேன்னு. அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தையை பாருங்கள், ஆதமுடைய பிள்ளையினுடைய வாயை மண்ணை தவிர எதுவும் போதுமாக்காது. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியும் இருக்கிறது. 2 ஓடை இருந்தா 3வது ஒரு ஓடை இருக்காதுன்னு ஆசைப்படுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், கொடுத்து போட்டு போதாது, சுவர்க்கத்திலேயுமாடா உங்களுக்கு இந்த ஆசை? இதை சொல்லுகின்ற போது ஒரு காண்டறிவு சொல்றார், இது சுவர மக்காவாசிகளா தான் இருப்பானோ, இவன் தான் இந்த கூத்து பண்றவன்னு சொல்லி தமாசா பேசின வரலாறு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப மறுமையாக இருந்தாலும் சுவர்க்கமாக இருந்தாலும் எல்லா விதமான இன்பங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவனுக்கு திருப்தி போதாது. இந்த பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்து போட்டு வேற ஏதாவது வேணுமா, ஏதாவது ஒன்று இல்லையா மிச்சம் அப்படி பாப்பா, சுத்தி வளைச்சு பார்ப்பான். நம்மடைய தொண்டை வேணா நம்ம துண்டு போட்டு போதுமாடா ஒரு வாழைப்பழம் தான் புள்ள புத்திக்கின்றுவான். இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஹவாதான், ஒன்றையும் அவன் மிச்சம் கிடையாது. அடுத்தவனுக்கு கொடுக்கும் போது கொடுக்கணுமா கொடுக்கணும் யோசிப்பான். அவனுக்கு எடுக்கும் போது அடுத்தவனுக்கு கொடுக்காத தாண்டு கேட்டுக்குவான். இந்த மாதிரி மனோநிலையில உள்ளவன் மனிதன். இந்த மனோநிலையை இல்லாமலாக்குவதான் மார்க்கம். இந்த மனோநிலையை விட்டு வெளியேற்றுவதுதான் இஸ்லாம். அதுக்கு தான் இஸ்லாம் ஜக்காத் ஒரு பகுதியை வச்சிருக்கு. இன்னொரு செய்தி நமக்கு தெரியுமா? ஒரு மனிதன் சம்பாதிக்கான்னு வச்சுக்கோங்க, என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் தேவைன்னு வச்சுக்கோங்க.
நான் ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் உழைக்கிறேன் அப்படின்னா அந்த 500 ரூபாய் இன்னொரு ஏழைக்கு போய் சேர வேண்டிய உரிமை என்பது இஸ்லாம் சொல்கிறது. நான் உழைப்பதில் சேமிக்க வேணான்னு இஸ்லாம் சொல்லல. நீ உழைப்பதில் மேலதிகமான ஒரு சொத்துக்கள் உனக்கு சேரும் என்றால் அல்லாஹ் உனக்கத்தில் பல பேரை பொறுப்பாக்குகிறான் என்று உணர்ந்து கொள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப நம்ம மேக்சிமமா சேர்க்க பார்க்கிறோம். சேர்க்கிற தப்பு கிடையாது, சேர்க்கலாம், தாராளமாக சேர்க்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க சேர்க்கும் பொருளாதாரத்தில் நீங்கள் 2.5% ஒதுக்கி ஆகணும் என்று இஸ்லாம் உங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறது. ஏன் இது அல்லாஹ் தஆலா சொல்றான்? நாங்க தானே சேமிக்கிறோம், இரவு பகல நாங்க தானே கஷ்டப்படுறோம், கொட்டுவ போடுறோம், முட்டையை போடுறோம், குஞ்சம் போடுறோம், அதுக்குன்னு மேலால கூரையை போடுறோம், அதுக்குன்னு தீனை போடுறோம், அதுக்குன்னு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு அறுவடை காலத்துல வந்து நிப்பாக நான் தூக்கி கொடுக்கணுமா? வேற வேற இல்லைங்களுக்கு. இதுதான் நம்ம சிந்தனை. அல்லாஹ் சொல்றான், உன்னை யாரா அப்படி நினைக்க சொன்னது? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்ததில் இருந்து நீங்க செலவு செய்யுங்க. உங்களால சக்தி இருக்குதா ஒரு ரூபாய் உழைக்கிறதுக்கு? எவராச்சும் எழுப்பி சொல்லுங்க, நான் இன்னைக்கு 1000 ரூபாய் உழைச்சு காட்டுறேன், முடியுமா உங்களால? யாராலே முடியாது, என்னாலே முடியாது. முடியாத ஒன்றில் எப்படி சவால் விடுவது? முடியாதுங்க. அல்லாஹ் தஆலா ஒருத்தனுக்கு கொடுக்க நாடுகிறான், கொடுக்கிறான். அல்லாஹும்ம லாமானி லிமா அதைத வலா முஅதிய லிமா மனாய்த. அல்லாஹ் கொடுத்ததை தடுப்பதற்கு எவனாலும் முடியாது, அல்லாஹ் தடுத்ததை எவனாலும் கொடுக்கவும் முடியாது. இதான விதி. அப்ப அல்லாஹ் தந்திருக்கிறான், அவன் தானே தந்திருக்கிறான். உங்களுடைய ஏதாவது உங்களுடைய மேல் உங்களால மேல் வருத்தம் வந்திருக்கிறான், டைமிங் செலவழிச்சிருக்கிறான். மேல் வருத்தத்தை தருவதற்கு சக்தியை தந்ததும் அவன் தான், டைமிங்கை சேவ் பண்ணி தந்ததும் அவன் தான். நம்மளால எதுவும் கிடையாதுங்க. அவன் தர்ற அனுபவிக்கிறோம், அவன் தர்றது வந்து கொடுக்க சொல்ல கொடுத்துட்டு போக வேண்டியதான். அதுக்கு 1008 கேள்வி கேட்கும் அதிகாரம் கிடையாது. அதை ஏன் கொடுக்கணும் என்ற மாற்று கருத்து சொல்லவும் அதிகாரம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா தர்றதுல இருந்துதான் கொடுக்க சொல்கிறான். கொடுக்காமல் மறுப்பீர்களாக இருந்தால் 2 விதமான நேரடி தண்டனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒன்னும், எந்த இடத்துல வந்து வந்தீர்களோ அதே இடத்துக்கு தூக்கி எறியப்படுவீங்க. நீங்க ஜகாத்தை கொடுக்காம, நீங்க தான தர்மங்கள் கொடுக்காம, கணக்கு பார்த்து சரியாக நீங்க அதை ஒப்படைக்காம இருந்தால் எந்த இடத்திலிருந்து வந்தீர்களோ அந்த இடத்துக்கு தூக்கி வீசப்படுவீங்க. நடக்கலாம், நடந்தது. எங்கே? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், 3 பேர், குஷ்டரோகி, மொட்டத்தலையன், கண்குருடு, இந்த 3 பேருக்கு எல்லாம் கொடுத்தான், மீண்டும் கேட்டான், கேட்டபோது மறுத்தான். அதில் 2 பேர் நஷ்டமடைந்தார்கள், குருடன் மட்டும் வாழ்க்கையை அனுபவித்தான். வரலாறு படிக்கிறோம். எனவே தந்து போட்டு கேட்கும் போது மறுத்திய தூக்கி எறியப்படுவீங்க. எலும்புவதற்கு இடுப்பு உடஞ்சி எலும்பு உடஞ்சு போய்த்திரும். கவனம். இது ஒண்ணும். 2வது விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்கள் மறுத்தால் உலகத்தில் திடீரென்று பூமிக்குள் சுழிவாங்கப்படலாம். காரூன் இதுவரைக்கும் அட்ரஸ் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறான். எனவே பொருளாதாரம் இருக்குது என்று காலை தூக்குவது பெருசு கிடையாது. பொருளாதாரம் இருக்குது என்று பைக்கை விட்டு காலில் வருவது பெருசு கிடையாது. தந்ததில் இருந்து கொடுக்க சொன்ன அளவை கொடுக்கவில்லை என்றால் திடீரென்று வீடு பூமிக்குள் சுழிவாங்கப்பட்டு விடலாம். ஆதாரம் குர்ஆன், மூசா நபியுடைய வரலாறை சொல்கிறது. காரூன். எனவே அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் இது 2 நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது திருமறையில பல இடங்களில் எங்களுக்கு சொல்கிறான். சிலாகித்தே பல செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். ஜகாத்து கொடுங்க, ஜகாத்து நீங்க கணக்கிட்டு கொடுங்க. எவ்வளவு ஜகாத்து வரப்போகுது? 40 ரூபாய் வச்சுக்கோங்க. 40 ரூபாய். இந்த 40 ரூபாயில 1 ரூபாய் ஒதுக்குறது அவ்வளவு கஷ்டமா? 39 நமக்கு தானே. 80 இருந்தா 2 ரூபாய் ஒதுக்க போறோம். 78 ரூபாய் நமக்கு தானே. 100 ரூபாயான 2 ரூபாய் 50 ஒதுக்க போறோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய மீதம் நமக்கு தானே. அந்த மீதத்துக்கு அல்லாஹ் தான் திரும்பி கேள்வி கேட்கிறான. ஜகாத்தை கொடுக்காமல் யஹஸபு அன்னமாலஹு அஹ்லதா, இந்த பொருளாதாரம், இந்த சொத்துக்கள் என்னை உலகத்தில் நிரந்தரப்படுத்தும் என்று அவன் எண்ணுகிறான். கல்லா, அல்லாஹ் மறுப்பு சொல்கிறான். உன் பொருளாதாரம் உன்னை பாதுகாக்குமாக இருந்தால் பில்கேட்ஸை பாதுகாத்திருக்க வேண்டும். பொருளாதாரம் அவனுக்கு அடைக்கலம் என்றால் காரூனை அது பாதுகாத்திருக்க வேண்டும். பொருளாதாரம் அவனுக்கு எஜமான் என்று சொன்னால்
இந்த உலகத்தில் அவன் தான் ஆட்சி செய்ய வேண்டும். பொருளாதாரத்தால் தலையில் நிமிர்ந்தவன் ஃபிரௌன் அடியோடு அழிக்கப்பட்டான். பொருளாதாரத்தால் பெருமை அளித்தவன் காரூன் பூமியோடு சுழிவாங்கப்பட்டான். பொருளாதாரம் தான் உலகத்துக்கே மேன்மையாக என்று பேசினவன் பில்கேஸ் வாழ்க்கையை இழந்து போனான். பொருளாதாரத்தில் உச்சத்தை அடைந்த பல பேர் அட்ரஸ் இல்லாத கோழைகளாக மாற்றப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சோதிக்க நாடினால் தாங்க மாட்டீர்கள். எனவே பொருளாதாரத்தை தரும் காலத்தில் அதை சரியான முறையில் கையாண்டால் அல்லாஹ் சொல்கிறான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நான் தருவதிலிருந்து அழகாக கணக்கு பார்த்து கொடுத்தியா, நன்றி செலுத்தினியா, மேலதிகமா ₹1 கொடுத்தா ₹700 தருவேன்றான். அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான் நமக்கு. அல்லாஹ் நமக்கு என்ன சேலஞ்ச் பண்றான்? நீ ₹1 கொடுத்தால் விவசாயம் செய்து அறுவடை செய்வதை போன்று ஒரு நெல்லுக்கு 7 கதிர், 7 கதிர் ஒன்றுக்கு 100 நெல்லு 700 நான் தருவேன்றான் அல்லாஹ். இது அல்லாஹ் பண்ணக்கூடிய கேரண்டி, அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இதுல நமக்கு மாற்ற முடியுமா? அல்லாஹ் குடுன்றான், நான் தருவேன்றான். கொடுக்க மாட்டேன்ற, உன்னை அழிப்பேன்றான். இப்ப நம்ம எதை எடுக்க போறோம்? நீ அழிச்சு பாருன்னு சவால் விடலாமா? அகலிபன் அளவர் சொல்லி எங்க இருந்தாலும் நான் என் தூதர்கள் மட்டுமே ஜெயிப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சவால் விட்டு செல்கிறான். யாராலும் தப்பிச்சு கொள்ள முடியுமா? அன்பார்ந்தவர்களே, பூமிக்கு மேல வானத்துக்கு கீழே தான் இருக்கிறோம். நினைச்சால் பூமி ஒரு அசைந்தால் அட்ரஸ் இல்லாமல் அழிந்து போய் விடுவோம். காசாவை நினைச்சு பார்க்க கூடாதா? காசாவினுடைய பொருளாதார வீழ்ச்சியை நீங்கள் பார்க்க கூடாதா? மனிதர்கள் உயிர்கள் கொள்ளையடிக்கப்படுவதை நீங்கள் உணரக்கூடாதா? அவர்களுக்கு வரும் அழிவு மரணம் எங்களுக்கு வராது என்று உங்களால கேரண்டி பண்ண முடியுமா? அது சோதனையாக இருந்தாலும் ஒரு படிப்பினை இருக்குதா இல்லைங்களா? அன்பார்ந்த உறவுகளே, உங்க ஊரை டெவலப் பண்றது கடமை உங்களுக்கு இருக்கிறது. உங்க ஊர்ல பணக்காரர் இல்லாம அவ்வளவு பேரும் பிச்சைக்காரா இருக்கிறீங்களா? உங்க பொருளாதாரத்துல நீங்க முன்னேற்றம் அடையாமல் இன்னும் வீழ்ச்சி அடைவீங்களா? ஒரு மனசு தொட்டு ஒரு நாள் சொல்லுங்க. அப்ப ஜக்காத்துனா என்னப்பா விஷயம்? நீ தின்ற மாதிரி அடுத்தவனு தின்ன வை. 4 துவா கேட்கிறான், யாரப்பே இவனுக்கு அருள் செய்வாயாக நம்புறான். ஒரு ஏழையின் துவா, பசியோடு கேட்கும் துவா, நீ கொடுத்த சாப்பாட்டுக்காக அவன் உபகாரம் செய்யும் துவா. இந்த துவாவை அல்லாஹ் மறுப்பானா? யோசித்து பாருங்கள். பணக்காரனாக யாரெல்லாம் வாழ ஆசைப்படுறீங்களோ நீங்க ஜக்காத்தை கொடுங்க. உங்க பொருளாதாரம் அழிஞ்சு போறது யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ உங்க இஷ்டப்படி நடந்துக்கங்க. எனவே அல்லாஹு தஆலா ஜகாத்தை கொடுக்குமாறு சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஜகாத்து கொடுக்கணும், சரி கொடுக்கிறோம். டெவலப்மெண்ட் இருக்குதா? ஆமா இருக்குது. சென்ற கிழமை ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருக்கிறார். சொன்னாரு, போன வருஷம் 2,50,000 தான் என்னால் ஜக்காத்து கொடுக்க முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான் பொருளாதாரத்தை நான் எடுத்தேன். இப்ப அதுல இருந்து பன்மடங்கு நான் கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆயிட்டேன் அப்படின்றார். இது யாருக்கு வந்தது? நீ இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக உன்னுடைய பொருளாதாரத்தை கணக்கு பார்த்து 2.5% ஒதுக்கின பாரு. அல்லாஹ் தஆலா மனசால ஏற்று உனக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட் தந்திருக்கிறான். அன்பார்ந்த உறவுகளே, ஜக்காத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் சரியான டிபாசிட்டை வைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். சரி, ஒருத்தன் கொடுக்கல, 1000 காரணம் சொல்றான். நம்ம எல்லாம் எப்படி ஜக்காத்து கொடுப்போம்? பணக்காரரா இருப்பாரு, நோம்பு 27 வருதான்னு பார்ப்பாரு. வந்தோடனே எல்லா ஏழைகளும் கூப்பிட்டு ஒரு 1000, 2000, உமாக்கு பேர் ஒரு 5000, தங்கச்சிக்கு ஒரு 2000 கொடுத்துட்டு தாங்க ஜக்காத்து கொடுத்துட்டோமே அப்படின்ட்டுவார். சரி, ஜக்காத்து குடும்பத்துக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏழைகளுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஜக்காத்தை எப்படி கொடுக்கணும் முறோண்டு இருக்குல்ல. நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு போயிடலாமா? நம்ம நினைச்சபடியெல்லாம் அதை கையாண்டுலாமா? முடியாது இல்லைங்க. அதுக்குன்னு முறை இருக்குதுங்க. எல்லா சொத்துலையும் ஜக்காத்து வராதுங்க. நீங்க எல்லாம் டென்ஷன் ஆக தேவையில்லை. எல்லா சொத்துலையும் ஜக்காத்து வராது. ஜக்காத்துக்கு ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அல்லாஹு தஆலா திருமறையில சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்ஃபிகு மின் தய்யிபாதி மா கஸபதும், நீங்கள் சம்பாதித்ததில் சுத்தமானதிலிருந்து நீங்க செலவு செய்யுங்க. அப்ப களவெடுத்தெல்லாம் ஜக்காத்து கொடுக்க முடியாது, வட்டி எடுத்தெல்லாம் ஜக்காத்து கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? கொள்ளை அடிச்செல்லாம் ஜக்காத்து கொடுக்க முடியாது, தூள் வித்தெல்லாம் ஜக்காத்து கொடுக்க முடியாது, ஐஸ் வித்தெல்லாம் ஜக்காத்து கொடுக்க முடியாது.
ஐஸ்னு சொன்னா ஆப்போசிட் புரிஞ்சு கொள்ளணும். இந்த போதை வஸ்தை வித்து போட்டு கோடீஸ்வரன் அவன் ஜகாத் கொடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் கண்டிஷனாக தய்யிபாத், அது தூய்மையாக இருக்க வேண்டும். அப்ப தூய்மையானதிலிருந்து நீங்க ஜகாத்தை கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இத இரண்டு விதமாக பிரிப்போம். ஒரு விடயம் என்னன்னு சொன்னா விவசாயம். விவசாயம் என்பது தென்னையும் விவசாயம் தான், மாங்காவும் விவசாயம் தான், நெல்லும் விவசாயம் தான். இந்த இடத்தில் விவசாயம் என்று வருவது நெல்லும் மட்டும்தான், தேங்காயும் வராது, மாங்காயும் வராது. ஏனென்றால் எந்த தானியத்தை சேகரிக்க முடியுமோ அதுக்கு தான் ஜக்காத்து வரும். தேங்காய் சேகரிக்க முடியுமா? மாங்காய் சேகரிக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த ரெண்டுக்கு ஜக்காத்து கிடையாது. நேரடியாக ஜக்காத்து கிடையாது. நான் சொல்லுவேன் வேற விஷயம். நேரடியாக ஜக்காத்து வருவது விவசாயத்துல மட்டும்தான். எந்த தானியத்தை சேகரிக்க முடியுமோ, மாசக்கணக்கு எதை சேகரிக்க முடியுமோ அதுல ஜக்காத்து. வெங்காயத்தை மாசக்கணக்கு சேகரிச்சா முளைச்சு போய்த்திரும்ல. அப்ப எனவே அதுக்கு ஜக்காத்து நேரடியாக வராது. எப்போது அவைகளை வியாபார பொருளாக கொண்டு வர்றீங்களோ அன்றைக்கு ஜக்காத்து வரும். மாங்காய்க்கு ஜக்காத்து இல்ல, வியாபார பொருளாக கொண்டு வந்தா ஜக்காத்து கடமையாயிரும். தேங்காய்க்கு ஜக்காத்து இல்ல, வியாபாரத்துக்கு நீங்க கொடுத்தல் வாங்க செஞ்சீங்கன்னா ஜக்காத்து ஆயிரும். இப்ப நீங்க எடுக்கிறீங்க, உடனே வர்றாரு, நீங்க கணக்கு பண்ணி வித்துறீங்க, அப்ப அது வியாபார பொருள், அப்ப ஜக்காத்து. நேரடியாக விவசாயத்துக்கு மட்டும்தான் ஜக்காத்து. அது அடிப்படை. அதுக்குன்னு இஸ்லாம் வரையறை வச்சு விட்டது. 5 அவுசைக்கு இருந்தால் 680 கிலோ இருந்தா ஜக்காத்து கடமை. 650 700 1000 கிலோ இருக்குது, எனக்கு 1000 கிலோ நெல் விவசாயம், என்ன 680 கழிச்சிட்டு மிச்சம் உள்ளதுக்கு ஜக்காத்து. அப்படியே இல்ல, 680 அடைந்ததுக்கு பின்னாடி 1000 கிலோ இருந்தா 1000க்கு தான் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். அதுல மழை நீரில் வந்தால் ஒரு அளவு, நீங்களாக தண்ணீர் பாய்ச்சினா ஒரு அளவு. மழை நீர் என்றால் 10ல ஒன்று கொடுக்கணும், நீங்களாக காசு கொடுத்து தண்ணி பாய்ச்சா 20 கொண்டு கொடுக்கணும். இதுதான் விவசாயத்தினுடைய அடிப்படை. மற்றது இருக்குல்ல, இப்ப கடலை உப்பு எடுப்பான், உப்புக்கு ஜக்காத்து இருக்குதுன்னா கிடையாது. என்றைக்கு அதை வியாபாரமா மாத்தினீங்களோ அன்றைக்கு அது ஜக்காத்து இருக்குது. அப்ப அது எங்க வரும்? வியாபார கவுண்டிங்ல தான் வரும். தேங்காய்க்கு 40 தேங்காய் 1 தேங்காய் என்பதெல்லாம் கிடையாது, அது வியாபார கவுண்டிங்ல வரும். அப்ப வியாபாரம் எப்படி பார்க்கணும்? குறிப்பாக நபியாவர்கள் சொன்ன மாதிரி வெள்ளியில பாருங்க அல்லது தங்கத்துல பாருங்க. வெள்ளியில பாத்தீங்கன்னா டக்குனு ஜக்காத்து கடமையாகும், தங்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா இதை விட கூடுதலா ஜக்காத்து கடமையாகும். சரிங்களா? இதுதான் ஜக்காத்துடைய மெஷர்மெண்ட் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது ஜக்காத்து எல்லா பொருளையும் எல்லா பொருளையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ ஓடும் குதிரையில் உனக்கு ஜக்காத் இல்லை. அப்ப குதிரை என்பது அவன் பயன்படுத்தும் வாகனம். இவன் 10 கோடிக்கு ஒரு வாகனம் எடுத்தா அவனுக்கு ஜக்காத் அது கடமையாகாது. இப்ப என்ன சொல்லுவாங்க? இல்லைய ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகா, அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத் எடுங்க. இதானே குர்ஆன் வசனம். ஆமா, ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகா, அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை எடுங்கள் என்றால் எல்லா பொருளாதாரம் ரசூலுல்லாஹ் வரையறை செய்யல. வீடு இல்லைன்னுட்டாங்க. ஏன் வீட்டுக்கு ஜக்காத் வராதுன்னா, நீ அவன் சொந்தமா வசிக்கிறது 5 மாடி வீட்டை கட்டிருக்கான், அவன் சொந்தமா வசிக்கிறதுக்கு தான். அதெல்லாம் மீன் வரை அது வேற விஷயம். கட்டிருக்கிறான், ஜக்காத் வருமா? ஜக்காத் வராது. ஏன்னா ஒருத்தன் உலகத்துல சம்பாதிச்சு வீடு கட்டுறானா கட்டின வீட்டுக்கு மறுமையில் விசாரணை கிடையாது. அப்ப விசாரணையே இல்லாத ஒண்ணுக்கு எப்படி ஜக்காத்து கடமையாகும்? இது ஒண்ணு. ரெண்டாவது, தான் ஓடக்கூடிய வாகனம், அது பைக்காக இருக்கணும், காராக இருக்கணும், லொரியாக இருக்கணும், அவன் ஓடுகிறான், அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. 10 வாகனம் அவன்கிட்ட கிடக்குது, பிசினஸ் நோக்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது என்றால் அவனுக்கு ஜக்காத்து வராது. காரணம், நீ ஓடும் குதிரைக்கு உனக்கு ஜக்காத் இல்லை என்றார்கள் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப அன்றைக்கு குதிரை, இன்றைக்கு வாகனம். நீ வெஜ்ரோ வச்சிருந்தாலும் சரிதான், நீ BMW வச்சிருந்தாலும் சரிதான், நீ அதுக்கு மேல உள்ள பேரை வச்சிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, அதுல ஜக்காத்து கிடையாது. அப்ப ஜக்காத் எதுல இருக்குது அப்படின்னா, உங்கள் வியாபார சொத்தாக எதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் ஜக்காத் இருக்கும். அடுத்தது தங்கத்தை பொறுத்த வரைக்கும், நீங்க தங்கத்துல நீங்க வியாபாரத்துக்கு வச்சாலும் சரிதான், வியாபாரத்துக்கு வைக்காட்டியும் சரிதான், 10.5 பவுன் 85 கிராம் இருந்ததா ஜக்காத் ஆட்டோமேட்டிக் கடமையாகும். இப்ப அதுல ஒரு வாதம் என்ன, துத்தாஹிருஹும் ஃபதுஸக்கிஹும் பிஹா, துத்தாஹிருஹும் தூய்மைப்படுத்தப்பட்டாச்சுன்னா அதுக்கு ஜக்காத் இல்லைன்னு ஒரு வாதம். கொடுத்ததுக்கு கொடுக்க கூடாது, அதெல்லாம் முட்டாள்தனமான வாதம். துத்தாஹிருஹும் என்றால் பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துதல் அல்ல. ஆல்ரெடி அல்லாஹ் சொல்லிட்டான், நீ ஹலாலாக சம்பாதித்தது தான் ஜக்காத்து கடமைன்னுட்டான். அப்ப ஆல்ரெடி ஹலால ஜக்காத் இருக்கும் என்றால் திருப்பி சுத்தப்படுத்துறது.
அப்ப ஜக்காத் கொடுத்ததுக்கு கொடுக்க கூடாது என்பதற்கு குர்ஆனில் எந்த ஆதாரமும் கிடையாது. கொடுத்ததுக்கும் கொடுக்கணும் என்பதுதான் சட்டமே. அது எப்படி? இப்ப நம்ம இந்த நாட்டில் வாழ்றோம், நமக்குன்னு டாக்ஸ் வந்துகிட்டு போட்டு இருக்கிறோம். ஒருத்தர் இடத்துல 10 லட்சம் ரூபாய் ஒரு வருடத்துக்கான வருமானம் 10 லட்சம் இருக்குது. அந்த 10 லட்சம் அவர கையில இருந்தால் அவர் 3% டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டான்னா கட்டித்தான் ஆகணும். 10 லட்சம் தான் அவன் டார்கெட். உங்கள்கிட்ட 9,25,000 ரூபாய் இருக்குது, ஜக்காத் உங்களை டாக்ஸ் வரையிடுவானா? வரையிட மாட்டான். ஏன்? அவன் சொன்ன டார்கெட் 10 லட்சம். 10 லட்சம் இருந்தா தான் நீங்கள் வரி கட்டணும் என்றால் 10 லட்சத்துக்கு மேல உள்ள அவ்வளவுதான் கட்டி கொண்டுதான் இருக்கணும். 10 லட்சம் லிமிட் வரும் வரைக்கும். கோடி ரூபாய் இருக்குது, கட்டிட்டே வா 10 லட்சம் வரும் வரைக்கும். அதே மாதிரி புரிதலுக்காக நான் சொல்றேன், ஜகாத் என்பது கொடுத்ததுக்கும் கொடுக்க வேண்டும், லிமிட்டை வரும் வரைக்கும். 10.5 பவுன் வரும் வரைக்கும் ஜகாத் நீ கொடுத்ததுக்கும் கொடுக்கத்தான் வேணும். சில பேர் கேட்பாங்க, கொடுத்ததுக்கு ஏன் கொடுக்கணும்? கொடுத்ததுக்கு ஏன் கொடுக்கணும்? கேள்வி நியாயம். ரப்பு சொல்லுகிறான் கொடுத்ததுக்கு கொடுக்கத்தான் வேணும். இப்ப எப்படி மறுக்கிறது? அது எங்கிருந்து எடுக்கிறோம்? முதலாவது துத்தாஹீருஹும் என்றால் அது பொருளாதாரத்தை சுத்தப்படுத்தும் என்ற சட்டம் அல்ல. அந்த வசனத்துக்கு கொடுக்கும் வியாக்கியானம் மிக தவறானது. நீங்கள் எடுத்து பார்க்கும் போது அல்லாஹு தஆலா உலோபித்தனத்தை விட்டு உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அடுத்தவனுடைய வசையை விட்டு உன்னை பாதுகாக்கணும். கோடிக்கணக்கு பொருளாதாரத்தை வச்சு ஜக்காத் கொடுக்காம இருக்க நப்பியன் இவெல்லாம் ஒரு மனுஷனால அடுத்தவன் வஞ்சிப்பான் பாரு. இதுல இருந்து உன்னை பாதுகாப்பதற்கு தான் ஜக்காத் அடிவாதான் துத்தாஹிருஹும். அவர்களை அது தூய்மைப்படுத்தும். கெட்ட பேச்சை விட்டு, கெட்ட சிந்தனையை விட்டு, கெட்ட விமர்சனத்தை விட்டு அது பாதுகாக்கும். உள்ளத்தை அது கிளியர் பண்ணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம எப்படி விளக்கம் கொடுக்கிறோம்னா துத்தாஹிருஹும் பொருளாதாரத்தை கிளியர் பண்ணுன்றான். பொருளாதாரத்தை கிளியர் பண்ண ஆல்ரெடி கிளியரான பொருளாதாரத்தில் ஜக்காத் கடமை என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப இப்படி விளக்கம் கொடுத்து மக்களை வழிகெடுப்பதும் மிக தவறானது. சோ நமக்கு 10.5 பவுன் இன்றைக்கு உள்ள பட்ஜெட் படி இன்றைக்கு 1,50,000 70,000 தெரியாத நகையினுடைய ஒரு பவுனுடைய பெருமதி. அதை வச்சு உங்களோட பட்ஜெட்டை பாருங்க. உங்களோட பொருளாதாரம் வீட்டை விட்டுருங்க, சொந்த வாகனத்தை விட்டுருங்க, வியாபாரத்துக்கு இல்லாத காணியை விட்டுருங்க. காணிக்கெல்லாம் ஜக்காத் வராது. என்றைக்கு வியாபாரமாக எதையெல்லாம் நீங்க மேற்கொள்றீங்களோ அதுக்கெல்லாம் ஜக்காத் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வியாபாரமாக எதெல்லாம் மேற்கொள்றீங்களோ அதுக்கெல்லாம் ஜக்காத் இருக்குது. அது இல்லாம ஒட்டுமொத்த சொத்துக்கு இஸ்லாம் ஜக்காத் கொடுக்க சொல்லணும் எங்கே ஹதீஸ்ல கிடையாது, குர்ஆன்ல கிடையாது. குர்ஆன்ல தெளிவாகவே, ஹதீஸ்ல தெளிவாகவே இப்படி தெளிவாக இஸ்லாம் நமக்கு வகுத்து சொல்வதனால நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை. ஆனா வீட்டுக்கும் ஜக்காத்தானு கேட்க கூடாது, காணிக்கும் ஜக்காத்தானு கேட்க கூடாது. ஒரு ஏக்கர் காண வீட்டை கட்டிருப்பான். இப்ப வீட்டுக்கும் சேர்த்து காணிக்கும் சேர்த்து கொடுக்க போனா இவனுடைய மனசு ரொம்ப குமிழ் கொண்டுதான் இருக்கு. அதனால இஸ்லாம் எந்த குமுறலில் உன்னுடைய டென்ஷன் அதிகரிக்குமோ அதெல்லாம் இஸ்லாம் விளக்குது. உன் வாகனத்தை கிடையாதுப்பா, உன்னுடைய இது கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்ப எதுக்கு இருக்குது? வியாபார நோக்கத்துல என்னென்னவெல்லாம் இருக்குமோ அதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு இஸ்லாம் தெளிவாக சொல்லி இருக்குது. அடுத்தது ஆட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டகம் நம்ம நாட்டில் இல்லை, அதை விடுங்க. மாடு 30 மாடு இருந்தா ஒரு மாடு ஜக்காத் ஒதுக்கித்தான் ஆகணும். 40 ஆடு இருந்தா ஒரு ஆட்டு ஜக்காத் ஒதுக்கித்தான் ஆகணும். 30 40 40 50 ஒவ்வொரு மாடு நீங்க ஒதுக்கணும். 40 120 வந்தால்தான் 121 வந்தால்தான் 2 ஆடு கொடுக்கணும். அதுல இருந்து ஒவ்வொரு 100ஆக நீங்க கூட்டணும். இது ஆட்டுடைய சட்டம். இருந்தவங்க ஜக்காத்தை கொடுத்துருங்க. இப்ப இதுதான் ஜக்காத்தினுடைய முறைமை. இப்ப கொடுக்கும் போது நம்ம சில பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, சில பேர் பள்ளிக்கு கொடுப்பாங்க. சேகரிச்சு கொடுக்கும் போது அது ஒரு மெதட். இந்த சேகரிப்பு இல்லாம இருக்கும். அப்ப ஜக்காத்து கொடுக்கத்தானே வேணும். அவன் என்ன பண்ணலாம், அவனுடைய ஜக்காத்தை கணக்கிட்டு ஊர்ல உள்ள மக்கள்ல ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு டெவலப் பண்ற மாதிரி கொடுத்துடலாம். புரியுதுங்களா? ஜக்காத்தை கொடுத்ததுக்கு பின்னாடி எப்பா 1 லட்சம் தந்தனை என்ன செஞ்ச நீங்க கேட்க கூடாது. அது அவனுக்கு அவனோட சொத்தாச்சு. உங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. உங்க பார்வைக்கு அவன் 8 கூடல ஒத்தனா இருக்கிறானா நீங்க கொடுத்துடணும், அவ்வளவுதான். கொடுத்ததுமே எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். நகையை பொறுத்த வரைக்கும் அது ஆணுக்கிட்ட இருந்தாலும் பெண்ணுக்கிட்ட இருந்தாலும் லாக்கர்ல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் போட்டுட்டு இருந்தாலும் அது வியாபாரத்துல இருந்தாலும் ஜக்காத்து கடமை தான். இதுல 2 சட்டம் சொல்லுவாங்க. போடக்கூடிய நகை ஜக்காத்து கடமை இல்லை அப்படின்னு சில சஹாபாக்கள் கூட வர செய்தி. ஆனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஜக்காத் இருக்குது அப்படின்றாங்க. பெண்கள் அணியக்கூடிய நகைக்கும் ஜக்காத்து இருக்குது. ஆனா 10.5 பவுனாக அது லிமிட் பண்ணப்படணும். அவங்களோட 5 பவுன் தான் இருக்குது, ஜக்காத்து கிடையாது. 9 பவுன் இருக்குது, ஜக்காத்து கிடையாது.
10 தாண்டினா ஜக்காத் இருக்குது. அது ஒட்டுமொத்தமாக கொல்லப்படும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் தங்கம் வெள்ளி என்றுதான் பயன்படுத்துகிறான். தங்கம் வெள்ளி என்றுதான் பயன்படுத்துகிறான். அது போடுதலா வியாபாரமானு பயன்படுத்தவில்லை. ஒட்டுமொத்தமாக அந்த வாசகம் பயன்படுத்தப்படுவதனால் ஜக்காத் என்பது தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஜக்காத் இருந்தால் அது ஒட்டுமொத்தமாக நீங்க கணக்கு பார்த்து 2.5% ஒதுக்க வேண்டும் என்பது மார்க்க தீர்ப்பு. அப்ப அதுல ஏன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் செய்தி வளமாக வலுப்பெறுகிறது என்றால் அவருடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்த ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய மனைவி, என்னுடைய இருக்கக்கூடிய இந்த தங்க நகைக்கு நான் ஜக்காத் கொடுக்கணும், அதனை யாருக்கு கொடுக்க? என் கணவர் ரொம்ப வறுமையில் இருக்கிறார், ரசூலுல்லாஹ் கணவனுக்கு கொடு அப்படின்றாங்க. அப்போ மனைவி பணக்காரியா இருக்கிறான், கணவன் ஏழையா இருக்கிறான்னா மனைவி என்ன செய்யலாம்? தன்னை ஜக்காத் பணத்தை கணவனுக்கு கொடுக்கலாம். பாப்பா பணக்காரனா இருக்கிறான், மகன் ஏழையா இருக்கிறான்னா மகனுக்கு ஜக்காத்து கொடுத்து மகனை டெவலப் பண்ணலாம். தன்னுடைய பார்ட்னர் ரொம்ப டல்லா விழுந்துட்டானா இவன் என்ன செய்யலாம்? ஜக்காத் பணத்தை கொடுத்து டெவலப் பண்ணலாம். யாருக்கு கொடுக்கணும்னா 8 கூட்டம் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. அல்லாஹ் லிமிட் பண்ண கூட்டம் இருக்குது, அதுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி சொல்லுவாங்க, அவர் ஏதோ தொழில் செஞ்சுட்டு போறாரு தானே, அவருக்கு எது கொடுக்கணும் கேட்பாங்க. தொழில் செய்யறவன் மிஸ்கினாக தான் கொடுக்கத்தான் வேண்டும். கடல் பயணத்தில் அல்லாஹ் தஆலா சூரத் கஹ்ஃபில் சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய பயணத்தில் வந்துகிட்டு இவர்கள் கடல் தொழில் செய்யும் மிஸ்கீன்கள். அப்ப மிஸ்கீனாக இருந்தால் தொழில் செய்வான், பொருளாதாரம் கெபாசிட்டி போதாது, 10 ரூபா வரவு 12 ரூபா செலவு, இதுதான் மிஸ்கீனு. 5 ரூபாயும் வரவு கிடையாதுன்னா அவங்க ஃபக்கீரு. ஃபக்கீர்னா என்ன? நம்ம இந்த மிஸ்கீனை யாரை பார்க்கணும்னா அம்மா தாயை 5 ரூபா தாங்க ரோட்டில் கேட்டு வருவாங்களா, இவங்கள மிஸ்கீன்றோம். இவங்கள மிஸ்கின் யாரு சொன்னா உங்களுக்கு? மிஸ்கினா யாரு தெரியுமா? லா யஸ்அலு நாஸ இல்ஹாபா, டிமான ரெஸ்பெக்டா கொடுப்பான், அடுத்த கை நீட்ட மாட்டான். நீங்க புரியணும், இவர தொழில் என்ன, ஒரு மௌலவி இருக்கிறாரு, இவர் தொழில் என்ன, இவர் இப்படி பண்றாரு, நம்ம இவரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்க முன்னுக்கு வரணும். உலகத்திலேயே நம்ம நாட்டிலேயே 180% உலமாக்கள் மிஸ்கின் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. நீங்க எத்தனை பேரை உயிர்ப்பிச்சிருக்கீங்க? நீங்க எத்தனை பேரை கொடுத்திருக்கீங்க? நீங்க எத்தனை பேரை கண்ணீரை தொடச்சிருக்கீங்க? அவருக்கு எதை கொடுக்கணும், அவர் எப்படி பண்ணிட்டு போவாரு, அங்க செய்யறாரு இது செய்யறாரு, அவன் எதை செஞ்சு உங்களுக்கு தேவையில்லை. உன்னுடைய ஜக்காத்தை எடுப்பதற்கு தகுதி அவனுக்கு இருக்குது. அம்பலப்படுத்த சில பேர் நாங்க இவ்வளவு பேர் கொடுத்துருக்கோம், இப்படி கொடுத்துருக்கோம், நீ டெவலப் பண்ண இந்த விளம்பரப்படுத்து. ஜக்காத்து ஒருத்தனுக்கு கொடுத்துட்டா நீ எதுக்கு விளம்பரப்படுத்து? உனக்கு விளம்பரப்படுத்தி தான் கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லி இருக்குதா? ஏன் இந்த மாதிரி மனசு நோகடிக்கிறீங்க? ஜக்காத்தை எடுங்க, அவங்களுக்கு ஹக்க கொடுங்க என்று இஸ்லாம் சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய பொருளாதாரம் கருகி போய்விடும். சூரா கலம் அதுக்கு எவிடன்ஸா அமைகிறது. எனவே ஜக்காத் என்பது கொடுக்கப்படணும். சரி, இவ்வளவு விளங்கப்படுத்தியும் நான் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் பிடிவாதம் பிடித்தால் இவனுக்கு மறுமையில் இருக்கும் தண்டனை என்ன என்பதை கொஞ்சம் பார்க்கணும். உலகத்து தண்டனையும் சொல்லிட்டேன், 2 விதமான தண்டனை, 3 தண்டனை. விவசாயத்தில் ஜக்காத்து கொடுக்காட்டி விவசாயம் அவ்வளவு கருகி போய்விடும். சூரா கலம் தபாரக்கலதி ஜுசுவின் 2வது சூறாவிலிருந்து வாசிச்சு வாங்க, அப்ப விளங்கும். ஏழைகளுடைய சொத்தை ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் கருகி போய்விடும் உங்களுடைய பொருளாதாரம் அனைத்தும். சரி, உலகத்துல அல்லாஹ் அவன் அப்படியே விட்டுறான், மறுமையில் அல்லாஹ் பிடிப்பான் பாருங்க. அந்த புடிய அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருமே சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஜகாத்தை கொடுக்காமல் இருந்த அந்த மக்கள் மத்தியில் நாளை மறுமையில் விசாரணை என்பது கூட 500 வருஷம் தாண்டி தான் வரும். விசாரணை கூட நேரடியாக வராது, காலம் கடந்துதான் விசாரணையே வரும். விசாரணைக்கு முன்னாடி ஒரு சமூகம் தண்டிக்கப்படுவார்கள். கேள்வி கேட்டு மார்க் போட்டு அதுல தராசுல போட்டு குறைஞ்சா நரகம் கொடுக்கலாம். ஆனா விசாரணை இல்லப்பா, அவனுக்கு முதல் தண்டனை தான். முதலில் தண்டனை செய்யப்படுபவர்கள் பணக்காரர்கள் மட்டும்தான். ஒரு ஏழை சுவர்க்கம் வைத்து 500 வருஷத்துக்கு பின்னாடி தான் ஒரு பணக்காரன் சுவர்க்கம் போவான். அது சஹாபாக்கள் மத்தியில் சொல்லப்பட்டது. அப்ப இங்க நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா விசாரணை என்ற ஒரு பகுதிக்கு முன்னால்
ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் எதனை சம்பாதித்து ஜகாத் கொடுக்காமல் இருந்தானோ அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யக்ரிஸூன الذهب والفضة ولا تنفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. யார் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து, தங்கம் வெள்ளியில இருந்து அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யவில்லையோ, ஃபபஷ்ஷிர்ஹும், அவர்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்கள். இந்த வாழ்த்து சொல்லுங்கள் என்பதல்ல, அதிரடியாக அவனுக்கு அறிவித்து விடுங்கள். எப்படி? வலஹும் பிஅதாபின் அலீம், கடுமையான வேதனை இருக்கு என்று அவனுக்கு சொல்லுங்க. அந்த வேதனை அல்லாஹ் தஆலா ஸலாஹித்து சொல்றான் பாருங்க. யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், உலகத்தில் அவன் சம்பாதித்த அந்த சொத்துக்கள் அனைத்தும் நரகம் எனும் கொடூர நெருப்பில் அது போட்டு அப்படியே பழுக்க காய்ச்சப்படும். யௌம யுஹ்மா, பழுக்க அன்றைய நாள் அது பழுக்க காய்ச்சப்படும். காய்ச்சப்பட்ட அதனை ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும், அவனுடைய நெற்றியிலும் அவன் விலாப்புறத்திலும் அவன் முதுகிலும் அவன் உலகத்தில் சம்பாதித்துக் கொண்ட அந்த சொத்துக்கள், ஜகாத் கொடுக்காமல் சம்பாதித்த அந்த சொத்துக்கள், யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா, உலகத்தில் இவைகள் என்னை பாதுகாக்கும் என்று அவன் நினைத்துக் கொண்ட ஒட்டுமொத்த சொத்தையும் அல்லாஹு தஆலா நரகத்தில் போட்டு பழுக்க காட்சி 4 பேருக்கு முன்னாடி, கேள்வி கணக்குக்கு முன்னாடி, கேள்வி கணக்கு என்ன ஆகும் என்ற சிந்தனைக்கு முன்னாடி ஒரு பணக்காரன் தண்டிக்கப்படுவான். அன்பார்ந்தவர்களே, ஏழையாக வாழ்றது எவ்வளவு சுகம் தெரியுமா? ஏழையாக வாழ்றது எவ்வளவு நிம்மதி தெரியுமா? என்ன 4 பேருக்கு முன்னாடி காலரை தூக்கி போட முடியாது, அவ்வளவுதான் வருத்தம். என்ன 4 பேர் மாதிரி நம்ம முடுக்கிட்டு போக முடியாது, அவ்வளவுதான் கவலை. ஆனால் மறுமையில் பணக்காரர்கள் கியூல நிற்பார்கள், ஏழை கையை வீசிக்கொண்டு காலரை விட்டு கொண்டு போவான் சொர்க்கத்துக்கு. அவன் போயிட்டு 500 வருஷத்துக்கு பிறகுதான் இவனுக்கே டிக்கெட் கொடுக்கப்படும். யோசிச்சு பாருங்க, இந்த பொருளாதாரம் தேவையா? தேவைதான், வேணான்னு சொல்லல. 100க்கு 2.5 கொடுக்கலாம். இல்லை, 100க்கு 2.5 பள்ளி இருக்குது, பள்ளி உங்க பள்ளி அறவிடுது, பள்ளி அறவிடுது தானே, ஒருத்தரம் கொடுக்குறான் இல்லையா? பெரிய குழப்பம் அதுதான். அறவிடுதுன்னா ஏன் மறுக்கிறீங்க? உங்களை விடவும் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறத விடவும் பள்ளி நிர்வாகத்துக்கு ஆட்களை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றன. பெருமனை பள்ளியை பார்த்தோம், லைட்டை போட்டோம், ஃபேனை தொடச்சோம் என்று நிர்வாகம் இருக்கக்கூடாது. மௌலவி அப்படி செய்யுங்க இப்படி செய்யணும், மௌலவி சட்டம் போடுறது நிர்வாகம் கிடையாது. பள்ளிக்கு வந்தால் மௌலவிக்கு தெரியும் மக்களை எப்படி வழி நடத்தணும் என்று. வழிநடத்த தகுதி இல்லாத பள்ளிக்கு எடுக்காதீங்க இமாமா, தகுதி உள்ளவங்க எடுங்க, அதுதான் சட்டம். பள்ளி நிர்வாகம் எந்த வீட்டுல தொழல, எந்த வீட்டுல அடுப்பறியல, எந்த குடும்பம் என்ன பிரச்சனை என்பதெல்லாம் அக்கு வேறு ஆணி வேறு பார்த்து குடும்பத்தையும் சமூகத்தை டெவலப் பண்றதுதான் நிர்வாகத்தின் வேலை. ஜகாத்தை கேட்டால் கொடுங்க, நாங்க அங்க கொடுத்துருக்கோம் இங்க கொடுத்துருக்கோம். உன் ஊர் இதுதானே, உன் குடும்பம் இங்க தானே இருக்குது, உன் சமூகம் இங்க தானே இருக்குது, உன் சந்தா கலெக்ஷன் இங்க தானே இருக்குது. அப்ப இவங்களுக்கு கொடு, கொடுக்குறது என்ன குழப்பான்னு கேட்கிறான். கொடுத்தா உன் கதை முடிஞ்சுப்பா. யாரெல்லாம் ஜக்காத்து, என்னுடைய ஜக்காத்து 10 லட்சம் ரூபாய் நான் பள்ளிக்கு கொடுத்துட்டேன், கதை முடிஞ்சு, உனக்கு டிக்கு போ, யூ ஆர் பாஸ். அது கூட நிர்வாகத்தான் கேள்வி, உங்களுக்கு தலைவர்த்தம் கிடையாது. நீங்க காசை கொடுக்குவது எதுக்குங்க தலைவர்த்தத்தை ஏற்படுத்திக் கொள்றீங்க? கொடுத்துட்டு வேலையை பாருங்க. அப்ப நிர்வாகம் உங்களுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டால் அதுக்கேற்ற ஜக்காத்தை நீங்கள் கொடுங்கள், ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள். இல்லை என்றால் உங்கள் பொருளாதாரம், உங்களுடைய பொருளாதாரம் உங்களை வதைத்து எடுக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹாதா மா கனஸ்தும், மலக்குகளை பார்த்து கேட்பானா, ஏண்டா என்ன போட்டு இவ்வளவு தொந்தரவு பண்ற, ஏண்டா இவ்வளவு என்ன போட்டு எரிச்செடுக்கிற? ஹாதா மா கனஸ்தும், இதுதான் நீ உலகத்தில் சம்பாதித்த சொத்துக்கள், உன் பொக்கிஷம் என்று சொல்லி அவனுக்கு மிக்க கடுமையான வேதனை கொடுக்கப்படும். சூரா ஆல இம்ரான் 180ஆம் வசனத்தை அல்லாஹ் இப்பொழுது செய்தியை சொல்கிறான். வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضله, அல்லாஹ்வுடைய சிறப்பிலிருந்து, அல்லாஹ்வுடைய கஸானாவிலிருந்து, அல்லாஹ் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் உலோபித்தனம் பட்டு விடாதீர்கள், நப்பித்தனம் பட்டு விடாதீர்கள், கர்வித்தனம் பட்டு விடாதீர்கள், கஞ்சத்தனம் பட்டு விடாதீர்கள், கைகளை சுருட்டி விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அதை சுருட்டும் போது என்ன நினைக்கிறீர்களா? ஹாதா ஹுவ கைருன் லஹும், அது அவர்களுக்கு
நல்லது என்று அவர்கள் ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பவர்கள், தான தர்மங்கள் செய்யாமல் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள். ஹுவ கைருன் லஹும், அவர்களுக்கு அது நலவு என்று நினைக்கிறார்களாம். அல்லாஹ் சொல்கிறான், பல் ஹுவ ஷர்ருன் லஹும், அதுவே உனக்கு தீங்கு. எந்த அளவு என்றால், சயுததவ்வகுன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் தூக்கு கயிறாக நிற்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் அக்பர். உன் ஜகாத் கொடுக்கப்படாத ஜகாத்தின் சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து சயுததவ்வகுன, கழுத்தில் மாலையாக தூக்கு கயிறாக நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சம்பாதித்த சொத்துக்களை ஜகாத் கொடுக்கவில்லை என்றால் நாளை மறுமையில் சுஜா நாக்கரா, மிக கடும் விஷம் கொண்ட பாம்பாக அல்லாஹ் மாற்றி உங்கள் கழுத்தில் போட்டு விடுவான், அது உங்கள் தாடையை கடித்து பிடிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே 50,000 ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த தண்டனை எவ்வளவு காலமாம்? 50,000, 50,000 வருஷம் இந்த தண்டனை உண்டு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நஊது பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, சொத்துக்களில் இவ்வளவு பெரிய ஒரு சோதனையா? சொத்துக்களால் இவ்வளவு பெரிய தண்டனையா? இன்றைய ஒதுக்குங்கள், இன்றைய கொடுங்கள், இன்றைய கணக்கிடுங்கள். கணக்கிட்டு ஒட்டுமொத்த சொத்தினுடைய கணக்கையை பார்த்து கொடுத்து விடுங்கள். கொடுத்து விட்டால் நீங்கள் மறுமையில் தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லை என்றால் இந்த தண்டனை ஒவ்வொருத்தனையும் பிடிக்கும், ஒவ்வொருத்தையும் பிடிக்கும். ஜகாத் யாருக்கு கடமையோ அவர்கள் கொடுத்தாக வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா ஜகாத்தை கணக்கிட்டு அல்லாஹுக்கு பயந்து கொடுக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் மாற்றுவானாக.